Good morning. ஒரு காலத்தில் ஒரு நரியும் ஒரு நாரையும் வசித்து வந்தன. அவர்கள் இருவரும் அண்டை வீட்டாராக இருந்தனர். நரி மிகவும் தந்திரமான மற்றும் சுயநலவாதி. ஒரு நாள் அவர் தனது அண்டை நாரையை தனது வீட்டிற்கு இரவு உணவிற்கு அழைத்தார். அழைப்பை கேட்டு நாரை ஆச்சரியப்பட்டது, ஆனால் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டது. அன்று மாலை, நாரை நரியின் வீட்டிற்குச் சென்று தனது நீண்ட கொக்கினால் கதவை தட்டியது. நரி கதவை திறந்து நாரையை உள்ளே அழைத்தது. நரி தயாரித்த சுவையான சூப்பின் வாசனையை ஸ்டார்க் உணர முடிந்தது. நாரை மிகவும் பசியாக இருந்தது. நாரை இன்னும் பசியுடன் இருக்க நரி நாரையை நீண்ட நேரம் காத்திருந்தது. பின்னர் அவர் இரவு உணவிற்கு தந்திரமாக ஆழமற்ற கிண்ணங்களில் சூப் பரிமாறினார். அது ஒரு ஆழமற்ற கிண்ணம் என்பதால், நரி அதையெல்லாம் சாப்பிடுவது எளிதாக இருந்தது, ஆனால் ஏழை நாரைக்கு அதில் எதையும் சாப்பிட முடியவில்லை. அந்த உணவு மிகவும் ஆழமற்றதாக இருந்தது, அதன் நீண்ட கொக்கு சூப்பை குடிக்க முடியாது. ஏழை நாரை பணிவுடன் சிரித்துவிட்டு பசியுடன் சென்றது. நரிக்கு பாடம் கற்பிக்க தீர்மானித்த நாரை, அடுத்த வாரம் நரியை இரவு உணவிற்கு அழைத்தது. நரி நாரையின் வீட்டிற்கு வந்தபோது, அது ஏதோ சுவையான சமையலின் வாசனையை உணர்ந்தது. நாரை தன்னைப் போல தந்திரமானதாகவும் இல்லை என்று நரி நினைத்தது. நாரை தன்னை ஏமாற்றாது என்று நினைத்தான். உணவைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும்போது, நாரை 2 பெரிய உயரமான ஜாடிகளில் குழம்பு நிரப்பி உள்ளே நுழைந்தது. நரி ஆசைப்பட்டது. ஆனால் குழம்பை ருசிக்க முயன்றவுடன், அதன் வாய் பாட்டில் ஜாடியின் கழுத்தில் சிக்கிக் கொண்டது. நாரை தனது பெரிய அலகை ஜாடிக்குள் வைத்து குழம்பை எளிதாக குடித்தது. நரியால் பானையின் விளிம்பை நக்கி உணவை முகர மட்டுமே முடிந்தது. தான் விரும்பாவிட்டாலும், நரி ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது. தான் ஏமாற்றப்பட்டதாகவும், வெறும் வயிற்றுடன் வீட்டிற்குச் செல்ல வேண்டியிருந்தது என்றும். ஒழுக்கம், இது மற்றவர்களிடம் சிந்தனையும் மரியாதையும் நீண்ட தூரம் செல்லும் என்றும், இரக்கமற்றவராகவோ அல்லது ஏமாற்றுபவராகவோ இருப்பது பெரும்பாலும் பின்வாங்கும் என்றும் இது கற்பிக்கிறது. Thank you. Like, share, and subscribe for more videos.